வார்த்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு தந்த இந்த பாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏற்கனவே இந்த வார்த்தைக்காக அண்ணன் ஜெபம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் கூட நான் உங்களோட கூட ஜெபிக்க விரும்புகிறேன். இது முக்கியமாக இந்த ஜெபம் எனக்காக கர்த்தர் என்னை பயன்படுத்தணும். நான் ஜெபிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடும். தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருக்கிறவனுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் அப்பா, ஒரு பெரிய ஒரு விடுதலை எங்கள் உள்ளத்தில், எங்கள் வாழ்க்கையில் நீ தந்தருளும்படியாக நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஆரம்பத்திலிருந்தே நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் மாலை நேரத்தினுடைய வார்த்தையானது அக்கினியாக இருக்கிறது சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படியாக நான் அடியேன் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னை தாழ்த்தி உடைய கருத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வல்லமையினால் என்னை நிறைத்து இந்த நாளில் என்னை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய மவுத்தாக வாயாக என்னை பயன்படுத்தும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் மாலை நேரத்தில் அப்பா ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள பக்தி விருத்தி உண்டாக்குகிற ஒரு வார்த்தையாக இருக்கும்படியாய் நீர் இதை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாலை இந்த செய்தியுடைய நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியுடைய தலைப்பு ஓவர் கமர். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் அன் ஓவர் கமர். சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஃப்ரண்ட்லாம் யாரும் இன்னும் சொல்லிப்பா, தைரியமா பக்கத்தில் பார்த்து சொல்லு, யூ ஆர் அன் ஓவர் கமர். சொல்லுப்பா. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஜெயித்தவராக, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் மரணம் அடைந்து பின்பு மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சந்தோஷமா உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். வசன பகுதியை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனம். The book of 1 John chapter 2 verses 13 and 14. இந்த முழு வசனத்தை நான் வாசிக்கல. இதில் இருக்கிற ஒரு பகுதி, 2 வசனத்தை ஒரு பகுதியை மாத்திரம் நான் எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14ஆம் வசனம். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ அழைப்பு என்னன்னா, we need to be an overcomer. We need to overcome the evil one. பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எனக்கு நிஜமா சரியான ஜெயம் கிடைக்கல, பல பகுதிகளில் சாத்தான் கிட்ட நான் தோற்று போயிருக்கிறேன்னு சொல்லி நான் இந்த மாலை நேரத்தில் இந்த செய்தி மூலமா நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் தன்னுடைய வல்லமையினால் நிரப்ப போகிறார். இங்கிருந்து திரும்பி போகும் பொழுது ஒரு ஜெயிக்கிறவராக கடந்து போக போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை நேரத்தில்? Amen. God wants you to be an overcomer. நீங்க வெளிப்படுத்த விசேஷம் வசனத்தை காட்ட போறது இல்லை. வெளிப்படுத்த விசேஷம் வாசித்தீங்கன்னா 7 சபைகளை அங்க குறிப்பிடுகிறார். அந்த 7 சபைகளுக்கும் இயேசு தன்னுடைய செய்தியை கொடுக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வார்த்தை மறுபடியும் ரிப்பீட் ஆகிறது. அது என்ன வார்த்தை தெரியுமா? யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, he who overcomes. ஆண்டவர் சொல்றார், நான் பரிசை கொடுக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பரலோகத்து ராஜ்யத்தில் வெண்வஸ்திரம் தரிப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அந்த மறைவான மன்னா. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பரிசை, பரலோகத்தின் பொக்கிஷத்தை ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுகிறார். ஆனால் யாருக்கு ப்ராமிஸ் பண்றாருன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான். The one who overcomes, God promises is great reward. ஆகவே எப்படி ஓவர் கம் பண்ண போறோம் அப்படின்றத குறித்து இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். உண்மையின்றே சொல்லப்போனா இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது 5ஆம் வசனம். The book of 1 John chapter 5 verse 4 to 5. இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எத்தனை பேர் இங்க இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவன் எல்லாருமே உலகத்தை ஜெயிக்கிறவனா? ஆமென். அப்ப நீங்க சொல்லலாம், ஆனா என் லைஃப்ல சில தோல்விகளை நான் பார்க்கிறேனே,
பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீங்கன்னு சொல்லி வசனத்தை காட்டுறீங்க. ஆனா நான் பல சூழ்நிலைகள்ல பொல்லாங்கனை என்னால ஜெயிக்க முடியலையே, பிசாசுடைய சோதனைகளையும் தந்திரங்களையும் சூழ்ச்சியிலையும் நான் மாட்டிக்கிட்டு சிக்கி ஜெயிக்க முடியாம இருக்கிறேனே, ஏன் தோற்று போறோன்றத இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டடி பண்ண போகிறோம். இதை நான் உங்களுக்கு இந்த செய்தியை மாலை நேரத்தில் செய்தியை கொடுப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சொல்லும் போது திருப்புங்க பைபிளில் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வாலிபனாக இருந்த அந்த தாவீது, ஒரு சிறு பையனாக இருக்கிறவன், எந்த ஒரு பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறவன் தன்னந்தனியாக போய் அந்த கோலியாத்தை வீழ்த்தி ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறான். நான் இதை இந்த காரியத்தை நேற்று தினத்தில் நான் தியானித்து இந்த செய்திக்காக ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு 3 பேரை என் மைண்டில் கொண்டு வந்தார். இந்த கோலியாத் அங்கே நின்று ஒரு பெரிய சவால் விடுகிறான். அவன் சொல்ற சவால் பாருங்க, 1 சாமுவேல் 17 அதிகாரம் 9வது 10வது வசனம். 1 Samuel chapter 17 verse 9 and 10. அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். இது கோலியாத் சொல்ற வார்த்தை. தொடர்ந்து சொல்றாரு, நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, கோலியாத் சொல்றான், ஒரு சவால் விடுறான், நான் உங்க ஆள், நீங்க அனுப்புற ஆள் என்னை அடிச்சிட்டா, என்னை கொன்றுட்டா, நாங்கள்லாம் உங்களுக்கு சேவிக்குவோம், நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரனை மாறிடுவோம். ஆனா நீங்க அனுப்புற அந்த மனுஷனை நான் கொன்று போட்டா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வேலைக்காராவீங்க. யூ வில் பிகம் அவர் சர்வன்ட்ஸ், யூ ஹேவ் டு சர்வ் அஸ். இதுதான் டீல். ஓகேயான்னு சொல்லி கேட்குறான். டீலை ஒத்துக்கிட்டாங்க. சவுல் ராஜா சொல்றாரு, ஓகே டீல், ஓகே ஃபைன். இன்னைக்கு பாருங்க, பெரிய யுத்தம் பண்ணி அநேகர் உயிரிழக்காம ஒண்டி கொண்டி மோதி யார் ஜெயிக்கிறாங்களோ, நம்ம ஜெயிச்சுட்டா அவங்க எல்லாம் நமக்கு அடிமை, அவங்க நமக்கு வேலை செய்வாங்க, வேலைக்காரனா இருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, டீல் இஸ் ஃபைன், ஆனா யார் போய் சந்திக்கிறது? இந்த சம்பவத்தில் நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா ஒரு வசனம், பொல்லாங்கன். இந்த பொல்லாங்கன் இந்த வசனத்தில் யாருன்னா கோலியாத். கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க, இந்த கோலியாத் தான் நம்ம வாழ்க்கையில் சாத்தான இந்த சம்பவத்தில் கோலியாத்தை நினைச்சு இந்த கதையை பார்க்க போகிறோம். கோலியாத்தை நம்ம வீழ்த்திட்டா அவர்கள் எல்லாம் நமக்கு அடிமை. இன்னைக்கு நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி, இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை சேவிக்கின்றீங்கன்னு சொல்ல எல்லாம் கை தூக்குவோம். ஆனா பிசாசு கிட்ட நீங்க தோத்து போனா நிச்சயமா நீங்க பிசாசுக்கு அடிமையா தான் இருக்கிறீங்க. இஃப் யூ லூஸ் டு த டெவில், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் ஸ்டில் சர்விங் த டெவில். யூ கேனாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். நான் இயேசுவும் ஊழியம் செய்கிறேன்னு பிசாசுக்கும் இல்லை, அப்படி முடியாது. ஒரே ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். பிசாசை ஜெயிக்கத்தக்க வல்லமையுள்ள ஒரு வாலிபர் சந்ததியை தேவன் இந்த கடைசி நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ த டீல் இஸ் ஃபிக்ஸ்ட். இப்போ இந்த சவாலை கேட்டோன்னே எல்லாருமே நடுங்கி போயிட்டாங்க. என் மைண்டில் 3 நபர்கள். தாவீது வருகிறதற்கு 40 நாள் ஆச்சு. நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 40 days மார்னிங் அண்ட் ஈவினிங் கோலியாத் comes to that valley and he poses the challenge. 40 நாட்கள் இரவும் பகலும் கோலியாத் அங்க ஒரு சவால் கொடுத்தான், என்னோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் கொடுக்குறான். 40 நாட்களா சவுல் ராஜாவும் கூட இருந்த போர் வீரர்களும் பயந்து நடுங்கி ஒளிந்திருக்கிறாங்க. ஒருவராலும் தைரியமா நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. இந்த 40 நாட்கள்ல இந்த 3 பேர், they had the criteria, they had the credentials to go and face Goliath. இந்த 3 பேருடைய வாழ்க்கையை நான் எனக்கு ஷார்ட்டா ஸ்டடி பண்ண போறோம். ஏன் அவர்களால முடியாம போயிட்டு, தாவீதால முடிந்ததே, தாவீதால முடிஞ்சதான இவங்களால முடியல எப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டடி பண்ண போறோம். முதலாவது யாருன்னா கிங் சால், ராஜாவுடைய சவுல். இவர் ராஜா. இவர் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஹை டால் ஸ்டேச்சர் உள்ளவர், நல்ல வாட்ட சாட்டமா இருக்க, ராஜா கூடிய எல்லா தகுதியும் இருக்கிறவர். தேவன் இவனை அபிஷேகம் பண்ணினாரு. இவன் அபிஷேகத்தை பெற்று பல யுத்தங்களை கர்த்தருக்காக நடப்பித்த ஒரு ராஜாவாகிய சவுல். இவர்கிட்ட நல்ல ஒரு பராக்கிரமம் இருந்தது, வல்லமையான ஒரு யுத்த வீரன். he was a trained soldier and army captain. ஆனா இந்த சவுல் ராஜா கோலியாத்தை சந்திப்பதற்கு அவனுக்குள்ள ஒரு துணிச்சல் வரல. 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:11. இந்த 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏன் சவுலுக்கு கோலியாத்தை சந்திப்பதற்கு, பொல்லாங்கனை சந்திப்பதற்கு ஏன் அவனுக்கு தைரியம் இல்லை?
சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் தைரியம் இல்லை? சத்தமா? சரியா கேட்கல. சரி, வேற ஏதாவது காரணங்கள்? சரி, முன்பு ஒரு காலத்துல இந்த சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஒரு யுத்த வீரன், ஒரு அனாயிண்டிங் அவன் மேல இருந்தது. அந்த அனாயிண்டிங் இருந்ததுனால அவன் யுத்தத்துக்கு கூப்பிட்டா இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வராங்க, எல்லா யுத்தத்திலையும் வெற்றி கிடைச்சது அவனுக்கு. ஆனா இன்னைக்கு அவன் பெற்றிருந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போயிட்டான். அது காரணம். சரி, ஏன் அபிஷேகத்தை இழந்தான்? காரணம் என்ன? சத்தமா? கீழ்ப்படியாம போயிட்டான். வெரி குட். ஏன் தைரியம் இல்லை? அபிஷேகம் இல்லை. ஏன் அபிஷேகம் இல்லை? கீழ்ப்படியாம போயிட்டான். ஏன் கீழ்ப்படியாம போயிட்டான்? அதை இன்னைக்கு நான் படிக்க போறோம். 1 சாமுவேல் 15 அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா 1 சாமுவேல் chapter 15. நீங்க இங்க வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பாருங்க, இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சவுல்ட்ட சொல்றாரு, கர்த்தர் தான் உன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு, கர்த்தர் உங்ககிட்ட ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. என்னன்னா, நீ போய் அமலேக்கியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணி அவர்களுடைய எல்லாத்தையும் அழித்து, அவங்க கர்த்தருக்கு விரோதிகளாக பாவிகளாக இருக்கிறதுனால, அக்கிரமம் செய்ததுனால அவங்கள அழித்து, பெண் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரையும் அழிக்கணும், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அழித்து ஒருவரையும் உயிரோடு வைத்திருக்க கூடாது, கொள்ளை பொருள்கள் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டவட்டமா தேவன் பேசினார். உடனே சவுல் போகிறாரு, சொன்னபடியே செய்யறாரு. ஆனா திரும்பி வரும்பொழுது கொளுத்திருந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்டு வந்துச்சாரு. அந்த நாட்டு ராஜாவையும் கொல்ல மனதில்லாம அவனோட உயிரோட கொண்டு வந்துச்சாரு. கொண்டு வந்த பிறகு கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுறார், சாமுவேல், நான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது நான் ஏன் அப்படின்னு மனஸ்தாபப்படுகிறேன், ஏன்னா என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். உடனே சாமுவேல் சவுலுடைய இடத்துக்கு போகும்போது சவுல் சொல்றாரு, வாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சாமுவேல் கேட்கிறாரு, சும்மா இரும், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டா ஆடுகள் மாடுகளுடைய சத்தம் கேட்குதே, இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல அது ஒன்றும் இல்லை ஐயா, உங்க கர்த்தருக்கு வந்து பலி செலுத்தணும், பலி செலுத்துறதுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் மாத்திரம் நாங்கள் கொளுத்து போன ஆடுகளையும் மாடுகளையும் மாத்திரம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சாமுவேல் சொல்றாரு, நேற்று இரவு கர்த்தர் என்னோட பேசினதை அவங்க கூட சொல்றேன், என்ன ஐயா சொல்லுங்க. கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு, நீ உன் பார்வையில சிறியவனா இருந்த போது, நீ ஒண்ணுமே இல்லாத போதுதான் கர்த்தரோட ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு, உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு, ராஜ்யத்தை கொடுத்தாரு, கூட போர் வீரர்களை கொடுத்தாரு, போகிற இடங்களெல்லாம் யுத்தத்துல ஜெயம் கொடுத்தாரு. ஆனா நீ ஏன் இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கீழ்ப்படியாம இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லி தேவன் மனஸ்தாபப்படுகிறாரு அப்படின்னு சொல்லும் போது திருப்பி சவுல் சொல்றான், இல்ல சாமுவேல் அப்படி சொல்லாதீங்க, நான் கீழ்ப்படிஞ்சேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை என்ன நிறைவேற்றினேன், ஆனா தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு கொஞ்சம் ஆடுகளை நான் இல்ல ஜனங்க எடுத்து வச்சாங்க அப்படின்றாரு. ஜனங்க மேல பழி போடுறாரு. ஜனங்க எடுத்து வச்சதுனால கர்த்தருக்கு பலி செலுத்துறது தானே வச்சிருக்காங்க சொல்லி நானும் விட்டுட்டேன். இப்போ சாமுவேல் சொல்றாரு, எப்பா கர்த்தர் பலியப்பா எதிர்பார்க்கிறாரு, பலி செலுத்துறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் எதிர்பார்க்கிறது நீ அவர் சொல்லுகிறத கீழ்ப்படியணும்பா, அதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. பலியை பார்க்கலும் கீழ்ப்படியல் உத்தமம்பா, ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம், அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தர் சொன்னார் என்கிட்ட, உன்னை ராஜாவா எப்பொழுதுமே நிரந்தரமா ஆக்கிடலான்னு கர்த்தர் தீர்மானிச்சிருந்தாராம். ஆனா இந்த விஷயத்துல நீ வந்து கவனஈனமா போனதுனால கர்த்தர் உனக்கு ராஜ்யபாரத்தை எடுத்து உன்னை விட உத்தமமா இருக்கிற ஒருத்தரை ஏற்கனவே கர்த்தர் தெரிந்து கொண்டுட்டாருன்னு சொன்ன உடனே தான் அப்புறம் சவுல் சொல்றாரு, ஐயோ தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க, என் கூட வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, நான் ஜனங்க பண்ணதுனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பண்றாரு. அப்ப சாமுவேல் சொல்ல, இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் உன்னை புறக்கணிச்சிட்டாரு, இனிமே நீ ராஜாவா இருக்க முடியாது, நான் போறேன்னு சொல்லி உன்னை விட்டு அபிஷேகம் போயிடுச்சுன்னு உடனே சாமுவேலை பிடிச்சி அந்த சால்வையை பிடிக்கும் பொழுது சால்வை கிழிந்து விட்டது. சாமுவேல் சொல்றாரு, என் சால்வையை நீ எப்படி கிழிச்சியோ அதே போல ஒரு ராஜ்யத்தை தேவன் உன் கையிலிருந்து கிழித்து உன்னை விட உத்தமமா இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொன்ன உடனே சவுல் திருப்பியும் கெஞ்சிறாரு, ஐயோ சாமுவேல் தயவு செய்து என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல வந்து நான் இந்த நேற்று நான் தியானிக்கும் பொழுது சில வசனங்களை நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 15 வசனத்தை பார்ப்போமே. முதலாவது போட்டிருக்கு, அதற்கு சவுல், அமலேக்கர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி. இதுதான் நான் நோட் பண்ணேன், கவனிங்க. யாருடைய தேவனாகிய கர்த்தருக்கு? உம்முடைய. அப்ப இவருக்கு என்னவா? சாமுவேல்ட்ட சொல்றாரு, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி
செலுத்த போறாராம். அடுத்தது 21ஆம் வசனம் பாருங்களேன். 21ஆம் வசனம், ஜனங்களோ திருப்பி என்ன போட்டிருக்காங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக. பாருங்க, யாருடைய தேவனாகிய கர்த்தருக்கா? சாமுவேல்ட்ட சொல்றாரு, உங்க தேவனாகிய கர்த்தருக்கு. திருப்பி பாருங்க 25ஆம் வசனம், 30ஆம் வசனம் பாருங்க. அதற்கு சவுல், நான் பாவம் செய்தேன், இப்போதும் என் ஜனத்துக்கு மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலின் மூப்பருக்கு நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி. யாருடைய தேவனாகிய கர்த்தர்? சத்தமா சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, இவர் ஏன் தேவன் அவருக்கு இன்னும் மைண்ட்ல உதிக்கவே இல்லை. தேவன் யாருடைய தேவனா? சாமுவேலுடைய தேவனா. உங்க தேவனுக்கு நான் பணிவிட செய்றேன், உங்க தேவனுக்கு நான் ஆராதனை செய்றேன். Saul, right from the start, he never had any personal intimacy with God. That was his problem. தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக சவுல் அறிந்து கொள்ளவே இல்லை. பாருங்க, இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான், ராஜாவா இருக்கிறான், கர்த்தருடைய சேனை தளபதியா இருக்கிறான். ஆனா கர்த்தரோடு தனிப்பட்ட முறையில் அவனுக்கு உறவு இருக்கான்னு கேட்டா உறவே கிடையாது. ஆனா பாருங்க, இங்கதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். இப்ப கூட பாருங்களேன், இந்த 30ஆம் வசனம் திருப்பி போடுங்க. 30ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு சவுல், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்து மூப்பருக்கும் முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, சாமுவேல்ட்ட சொல்றாரு, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க தான் என் பாவத்தை மன்னிக்கணும்ன்றான். இன்னொரு வசனம் நான் கேட்ட டைம் இல்லை. நீங்க பாவத்தை மன்னிங்க, இப்போ நான் கர்த்தரை ஆராதிக்கணும். ஐ வாண்ட் டு வர்ஷிப் காட். அதுக்கு நீ என் கூட வாங்க. எதுக்குன்னா, என் மக்களுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுமா, என்ன கனம் பண்ணுமா. இவருக்கு மைண்ட் எல்லாம் கர்த்தருக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு. பாருங்களேன், எப்பொழுதுமே ஏன் தெரியுமா நம்ம பாவம் செய்றோம்? பாவம் கர்த்தருடைய இருதயத்தை, மனசை புண்படுத்துது. இட் ஹர்ட்ஸ் த ஹார்ட் ஆஃப் காட். ஐ எம் க்ளோஸ் டு காட், ஐ cannot ஹர்ட் காட் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பாவம் செய்ய மாட்டோம். ஏன் பாவம் செய்யறோம்னா, கர்த்தரோடு அந்த அளவுக்கு நெருங்கின உறவு இல்லை. சவுல் ராஜாவா இருந்தான், ஊழியம்லாம் செய்தான், யுத்தம் பண்ணினா, ஆனா கர்த்தரை புரிந்து கொள்ளவில்லை. அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், do you have the experience of knowing God? I know many of you are involved in ministry. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், சவுல் மாதிரி நான் செய்றேன். கர்த்தருக்கு யுத்தம் பண்ணணும், நான் வரேன், ரைட், ரெடி. ஆனா கர்த்தருக்கும் உனக்கும் ஒரு உறவு இருக்காப்பா. ஆனா தாவீது பாருங்க, அவன் something that really amazes me about David வந்து he never wanted to be king. நான் ஒரு பெரிய தலைவர் ஆகணும், ராஜாவாகணும், அதெல்லாம் விருப்பமே கிடையாது. அவன் பாருங்க, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு அவன் வீட்டில் பாரு கடைக்குட்டி, வீட்டில் கொஞ்சோண்டு ஆடுகள் இருந்தது. அந்த ஆடை மேய்க்கிறதுக்கு அவங்க 7 அண்ணங்க இருக்காங்க, யாருமே கிடைக்கல. அவங்க அப்பா சொல்றாரு, தாவீது நீ தான்ப்பா இந்த ஆட்டை கொஞ்சம் பார்த்துக்க, கொஞ்சம் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் ஆடு மேய்ச்சிட்டு வந்தோடனே அந்த ஆடை போய் மேய்க்கிறான். இன்னும் எல்லாருமே விட்டாங்க, எங்கள் அண்ணங்கள்லாம் போய் யுத்தம் பண்ணுறாங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் பெரிய பெரிய ஆளாயிட்டாங்க. நான் மட்டும் ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் புலம்பல. ஆடு மேய்க்கிற அந்த நேரத்தில் he began to know God. தேவனோடு உறவாட ஆரம்பித்தான், தேவனை தேட ஆரம்பித்தான். அங்க உட்கார்ந்து பாடல்கள் எழுத ஆரம்பிச்சான். அவனுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கிட்டாரை வச்சு டொயின் 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 அடிச்சு ஏதோ பாடல்கள் எழுதி கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருந்தான். கர்த்தருக்கும் அவனுக்கு ஒரு நெருங்கின உறவு. My dear young people, I want to ask you, if you want to overcome the evil one, first of all, my first point is you need to know God intimately. I want to ask you a question, direct question. நேரடியா உன்னை பார்த்து கேட்கிறேன், தேவனோடு உனக்கு தனிப்பட்ட உறவு உனக்கு இருக்குதா உன் வாழ்க்கையில? Do you know God intimately like David? தாவீது அவன் எழுதுற சில சங்கீதங்கள்லாம் பார்த்து அப்படியே மெய்சில் இருக்குது. படிக்க வேணாம், ஜஸ்ட் நான் சொல்லிட்டு போறேன். 63ஆம் சங்கீதத்தில் சொல்றான், தேவனே நீர் என் தேவன். என்ன சொல்றான்? தேவனே. சத்தமா சொல்லுங்களேன். சவுல் என்ன சொன்னா? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நான் பலி செலுத்துறதுக்கு, உம்முடைய தேவனாக கர்த்தனை ஆராதிக்க வந்தேன். இன்னைக்கு ஆராதிக்க வந்தீங்க, உங்க தேவன் ஆராதிக்க வந்தீங்களா இல்ல வர்ஷிப் லீடரோட தேவன் ஆராதிக்க வந்தீங்களா? We come here to worship. I came here to worship my God. Sometimes worship பண்ணும்போது கூட ஏன் வந்து நிறைய பேர் கையை தட்டுப்பா, கையை தூக்குப்பா, ஆராதிப்பா. ஏன்னா ஒருத்தர் இப்படியா சொன்னாரு, ஜீசஸ் வந்து வர்ஷிப் லீடருக்கு அப்பாவும் உங்களுக்கெல்லாம் சித்தப்பாவும் கிடையாது, எனக்கும் அப்பா தான், உங்களுக்கும் யார் தான்? அவரு அப்பா தான். அவருக்கு உங்ககிட்ட, அவருக்கும் உனக்கும் உறவு இருக்கா?
Why is it a struggle sometimes to worship God? சவுல் வந்து உங்க தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு என் கூட வாங்க அப்படின்றாரு. ஏன்னா அவனுக்கு தனிப்பட்ட இன்டிமேசி கிடையாது. David was a man who was so passionate about God. He was so obsessed with God. எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க, எனக்கு கூட யாருமே இல்லை. ஒரு இடத்துல சங்கீதத்தை சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். உண்மையின்படி ஏன் அவர் எழுதுறாருன்னா, தகப்பனும் தாயும் அவரை கைவிட்டாங்க. நீ வேலைக்கு ஆக மாட்டப்பா, நீ போய் ஆடு மேய்ன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும், யாரும் கைவிட்டாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என் மேலே, அவர் என்னை நேசிக்கின்றார்னு சொல்லி அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த மாலை நேரத்தில் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன் யார்? நம்பர் 1, the person who knows God intimately. தேவனை தனிப்பட்ட முறையில் என்னுடைய தேவனாக அறிந்து, அந்த 63 சங்கீதத்தை தாவீது சொல்றது போல, தேவனே நீர் என் தேவன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமா உம்மீது தாகமா இருக்குது. அந்த சங்கீதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் போடுறாரு. என்ன இன்ட்ரோடக்ஷன்னா, யூதாவின் வனாந்திரத்தில் தாவீது இருக்கும்போது எழுதின சங்கீதமா. யூதாவின் வனாந்திரத்தில் தாவீது எப்போ போனான்னா, சவுல் இவன் மேல பொறாம கொண்டு இவன் உயிரை கொல்ல வழி தேடிட்டு இருந்தான். பார்த்தீங்களா, அவன் பயந்து வனாந்திரத்துக்கு போய் இருக்கிறான், ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஒளியும் பொழுதாவது தேவனே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லல, ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதும் என் ஆத்துமா உங்க மேல வாஞ்சியா இருக்குது ஆண்டவர் என்றான். 27 சங்கீதமும் அதே மாதிரி தான் சொல்றான். அவர் தாவீது சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் உம் மகிமையை பார்க்கும்படியாகவும் உம்முடைய ஆலயத்திலே உம்மை பற்றி ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. என் முகத்தை தேடு என்று நீ சொன்னீர் ஆண்டவரே, என் இருதயம் உம் முகத்தை தேடும் என்று சொன்னது. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் தேவன் இருந்தால் போதும். ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சம்டைம்ஸ் வி ஃபேஸ் சம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் லைஃப். சில ப்ராப்ளம்ஸ், சில இஷ்யூஸ், அநேகர் ஒதுக்கிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அநேகர் வந்து நம்ம கிட்ட நன்றி இல்லாதவர்கள் நடந்துக்கிறாங்க. We become so depressed and sullen and dejected. ஏன் தெரியுமா? லைஃப்ல ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா இது எதுவுமே நடக்காது. என்ன தெரியுமா? My God is enough. எனக்கு ஆண்டவர் போதும். Jesus is enough. I want to ask you, is Jesus enough for you? உங்களை பார்த்து கேட்டுக்கங்க, ஆண்டவர் மாத்திரம் போதுமா? தாவீதை கேட்டால் சொல்லுவான், எனக்கு சொந்த பந்தம் இல்லை, அப்பா அம்மா கூட எனக்கு ஒதுக்கிட்டாங்க. வீட்டில் ஒரு விருந்து, ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. தீர்க்கதரிசி எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, தாவீதோட அப்பா கிட்ட சொல்றாரு, உங்க பிள்ளைங்கள்ல ஒருத்தரை கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு என்ன அனுப்பியிருக்கிறாருன்றாரு. அதுக்கு எல்லா பிள்ளைங்களும் கூப்பிடாரு பாருங்க. அப்பா யாரை மட்டும் விட்டாரு? தாவீதை மட்டும் விட்டாரு. சாமுவேல் வந்து அந்த நாட்கள்ல தேசத்திலே he was the most famous prophet, the one and only prophet of Israel. அவர் வந்திருக்கிறாரு. அதுக்கு கூட அவங்க அப்பாக்கு என்ன தோணலைன்னா, சரி தாவீதை கூப்பிடணுமேன்னு தோணலை. அப்பனா எவ்வளோ நல்ல விஷயங்களை வீட்டில் இழந்திருப்பான். தாவீது எதை பற்றியும் கவலைப்படலை. எது இல்லைனாலும் பரவாயில்ல, யார் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர், ஐ ஹாவ் மை காட் அண்ட் ஐ நோ ஹிம். தேவனே நீங்க போதும்னு சொல்லிட்டு he was just singing songs to God. இந்த மாலை நேரத்தில் இப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்களாய், இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் ஒரு அருமையான பாட்டு பாடுவாங்க. ஆண்டவர் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. என் ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்னே ஒன்று உம்முடைய பிரசன்னம் தான். பாடுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை பாடுறீங்களா? அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இன்னும் உம்மை அறியணும், அறியணுமே, இன்னும் கிட்டி உம்மோடு சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பாடுறீங்களா தம்பி? பிரசன்னா, சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி பாடலாமா? பிரசன்னம், பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா,
ஏசையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அப்படியே இசை வாசிக்கின்ற நேரத்தில் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறேன். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல பல விஷயங்கள் என்னை இழுக்கிறது சுவாமி ஆண்டவரே. ஆனால் அந்த தாவீதை போல ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகளில வனாந்தரமான பாதையிலே ஆண்டவரே என் ஆத்துமா என் இதயம் உமக்காக ஏங்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய இருதயம் உமக்காக ஏங்கட்டும் ஆண்டவரே. Make this the passion of my life, oh God. Let me be obsessed with just you, oh God. நான் உம்மை ஆண்டவரே வாஞ்சையோடு தேட வேண்டும் ஆண்டவரே. பல விஷயங்கள் இந்த உலகத்தில் என்னை இழுக்கின்றது சுவாமி, ஆனால் நீ இருதயம் உம்மீது மெய்மறந்து இருக்கட்டும் ஆண்டவரே. தாவீதை போல நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாக அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், என்னை பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்றதை விட ஆண்டவரே நான் இன்னும் உம்மை அறியணும் சுவாமி, உம்மோடு நெருங்கி சேரணும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியணும். சத்தத்தை உயர்த்தி பாடுறீங்களா? தேவனே, I want to know you, God. I want to know you intimately and closely, Lord. ஆபிரகாம் இடத்துல நண்பனை போல பேசினீரே ஆண்டவரே, மோசே இடத்துல நண்பனை போல பேசினீங்களே சுவாமி, என்னிடத்துல பேசுங்க ராஜா. இன்னும் உம்மை அறியணுமே. தாவீது இடத்துல ஒரு நண்பனை போல பேசினீங்களே ராஜா, மோடு நெருங்கணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை மன்னியுங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் இன்றைக்கு ஒரு தீ பற்றி எரியட்டும் ராஜா, ஒரு அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரகாரங்களுக்காக ஒரு வைராக்கியம் எனக்குள்ள வரணும் ராஜா. சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அன்றைக்கு மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்னாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, தேவையானது ஒன்றே. மரியாள் பாரு, நான் வந்த நேரத்துல இருந்து தன்னை விட்டு எடுப்படாத அந்த நல்ல பங்காகிய என் பாதத்தில் உட்கார்றதை தெரிந்து கொண்டா. மார்த்தாள், she was troubled and distracted with too much serving. She wanted to somehow give a good meal to Jesus. நல்ல எண்ணம் தான் அவளுக்கு இருந்த எண்ணம். என்னன்னா, எப்படியாவது ஜீசஸை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். நோ 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 நோ, நீ ஃபர்ஸ்ட் அவர் பாதத்தில் உட்காருப்பா, ஃபர்ஸ்ட் என் கூட நெருங்கி சேருப்பா. கடவுளுக்காக ஏதாவது செய்யணும்னா ஒரு துடிப்பு நிறைய வாலிபர்களுக்கு வருது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறது இல்லப்பா நான் விரும்புறது, உங்களோட நெருங்கி சேரணுமே ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபி, அதுதான் நான் விரும்புறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உலகத்தில் எதை வேணா பயன்படுத்த முடியும், ஒரு கழுதை கூட பயன்படுத்த முடியும். பட் மனுஷனை பயன்படுத்துதலுக்காக தேவன் உண்டாக்கல, மனிதனோடு உறவு கொள்ளும்படியாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். மனிதர் தேவ தூதர்களை தான் பயன்படுத்துறதுக்கு தேவன் உண்டாக்குனாரு. பாருங்க, தேவ தூதர்களை தேவன் உண்டாக்கும் பொழுது எந்த தேவ தூதனையும் தேவன் தன்னுடைய சாயல உண்டாக்குனார் எழுதியிருக்குதா? இல்ல. தேவ தூதர்களோடு he cannot be intimate with angels. They can only worship God, that's all. ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆண்டவர் சொல்றதை கேட்கலாம், அவ்வளவுதான். தேவனுக்கும் தேவ தூதருக்கும் உறவு உண்டாக்க முடியாது. ஆனா மனிதனை உண்டாக்கும் பொழுது தேவன் நம்மை தம்முடைய சொந்த சாயல உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ தூதர்கள் வழி விலகி போன பிறகு அவர்களை காப்பாற்ற ரட்சிக்க தேவன் யாரையும் அனுப்பல. மனிதர்களாகிய நாம் விழுந்து போனது பிறகு நம்மை காப்பாற்ற தேவன் ரட்சகரை அனுப்பினார். ஹல்லேலூயா. பிகாஸ் we are created in the image of God. இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் தம்பி, ஒரு தீர்மானம் எடுங்க வாலிபர்களே. நான் தேவனை அறியணும், நம்ம பாடினதை போல இன்னுமுமே அறியணும் ஆண்டவரே. அதுதான் என் வாழ்க்கையில் லட்சியமா இருக்கிறது. இது இல்லாம நான் என்ன செய்ய போறேன் வாழ்க்கையில? I want to know you. I want to know you as a friend. Bible says God spoke to Abraham like a friend. ஒரு நண்பனை போல பேசினாராம். மோசே இடத்துல ஒரு நண்பன்கிட்ட பேசுறது போல பேசினாராம். வசனம் சொல்லுது, கடைசி காலங்களில் தேவன் தன்னோடு சிநேகித உறவிலே பேசக்கூடிய ஆழ்ந்த தனக்கான ஒரு நண்பர்களை அவரோடு உறவு கொள்ளும்படியாய்
வாலிபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். Can you be the one? என் முதல் குறிப்பு நான் முடிக்கிறேன். Have a passion. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே I need a passion to know you God. உங்களை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, உங்களோட உறவாடணும் சுவாமி. இந்த உலகத்தில் கர்த்தருக்காக ஏதாவது செய்யலாம், நிறைய பேருக்கு இருக்கு அந்த துடிப்பு. ஆனால் கர்த்தர் யாரை பயன்படுத்துவார்னா அவரோடு நெருங்கின உறவுள்ளவர்களை தான். தாவீதை பார்த்து ஏன் சொல்றார் தேவன், என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். God calls David a man after my own heart. ஏன்னா he had a longing, a passion to be with God. எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, just give him God, that's enough for David. அதனால தான் சவுல் தவறு செய்தது போலவே தாவீதும் தவறு செய்கிறாரு. பெரிய பாவம், விபச்சாரம் பண்றாரு, அவர் ஒரு கொலை செஞ்சிடறாரு. ஆனா கூட இதே போல சாமுவேல் தீர்க்கதரிசி போல நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது சவுலை போல அவன் சாக்கு சொல்லலை. ஏன்னா he knew God. அப்படியே விழுண்டா ஃபிளாட்டா விழுந்துட்டு ஒரு சங்கீதம் எழுதி சொல்றான், ஆண்டவரே தயவு செய்து உம்முடைய பரிசுத்தாவியை மாத்திரம் என்கிட்ட எடுத்துறாதீங்க ஆண்டவரே. வேண்டும் என்றால் அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது I can read between the lines. அவன் சொல்றான், இந்த ராஜ்யபாரம் என்ன விட்டு போனா கூட பரவாயில்ல, உங்க பிரசன்ஸ் மட்டும் என்கிட்ட எடுத்துறாதீங்க ஆண்டவரே. இதற்காக தான் நான் உயிர் வாழ்றேன். இந்த மனுஷனோட இருதயத்தில் ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு பேஷன், ஒரு வெறி என்னன்னா I want to be with my God. என் தேவனோடு நான் நெருங்கி இருக்க வேணும். இந்த பாவத்தை விரும்பி தேவனை விட்டு தூரம் போயிட்டேன். ஆனா இந்த பாவம் என்னை திருப்திப்படுத்தல, என் இருதயம் வெறுமையா இருக்குது. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என் தலைமையில எடுத்துறாதீங்க அப்பா, உங்க சமூகத்திலிருந்து என்னை விலக்கிடாதீங்க. All I want is you. நீங்க தான் வேணும் எனக்கு. Probably if I'm being pushed away from being king, I don't care, but I want you. That's the man that God is seeking for these days. பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர் யாருன்னா தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்ள இருக்கிறவன். சவுலை போல இவ்வளோ வருஷம் சர்ச்சுக்கு வந்து உம்முடைய தேவன் அப்படின்ற நிலைமையில் இல்லை யாரும் இல்லாமல் தாவீதை போல சொல்லுங்க, தேவனே நீர் என் தேவன், யூ ஆர் மை காட். ரெண்டாவதாக முதலாவது ஒரு கேரக்டர் காமிச்சான் யாரு, சால் த கிங். ரெண்டாவது ஒரு மனுஷன், he also was a probable candidate to go and fight Goliath. அவர் யாருன்னா எலியாப்னு ஒரு மனுஷன் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு எலியாப் யார் பாது? டேவிடோட அண்ணன், ஒரு மூத்த சகோதரன். இந்த எலியாப் பாருங்க, 1 சாமுவேல் 16 அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிச்சா இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்க பார்க்கலாமா? 1 Samuel chapter 16 verses 6 and 7. Sorry, I'll read my English Bible. It says, and it came to pass when they were come that he looked on Eliab and said, surely the Lord's anointed is before him. Verse 7, but the Lord said unto Samuel, look not on his countenance or on the height of his stature, because I have refused him. For the Lord seeth not as man seeth. For man looketh on the outward appearance, but the Lord looketh on the heart. கவனிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முந்தின அதிகாரத்தில் நடக்குது. தேவன் வந்து ஈசாயின் வீட்டில் ஒருத்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு. ஈசாய் வந்து ஜெஸ்ஸி வந்து எலியாப் அவனை அப்படி பாஸ் பண்ண வைக்கிறாரு. நீ போப்பா தீர்க்கதரிசி முன்னாடி போ. தீர்க்கதரிசி பார்த்தோன்னே அப்படியே முகத்தை பார்க்குறான், அவனுடைய ஹைட் ஸ்டேச்சரை பார்க்குறான். இ டிசைடட், இவன் தான்ப்பா ராஜாவுடைய முக கலர் இருக்குது, கம்பீரம் இருக்குது, நல்ல ஒரு ஜிம் பாடியாக இருக்கான வச்சிருக்கிறான், இவன் தான் நமக்கு ராஜாவாக இருக்க முடியும்னு சொல்லி தீர்க்கதரிசியை மயங்கிட்டான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு சாமுவேலை பார்த்து, ஹலோ வெயிட், தைல குப்பியை வெளியெடுக்காத, இவனை நான் புறக்கணிச்சிட்டேன்றாரு. இவனை நான் கடவுள் என்ன சொல்லலைன்னா ஐ ஹேவ் நாட் சோசன் ஹிம்னு சொல்லலை, ஐ ஹேவ் ரிஜெக்டட் ஹிம்னு சொல்கிறாரு. தேவன் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு காரணம் என்ன? அது காரணம் என்னன்னா எலியாப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரைட். எலியாப் பெருமை உள்ளவனுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறான். தேவன் ஒருத்தனை புறக்கணிக்கிறாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், என்னன்னா பெருமை. ஏன்னா பாவிகளை கூட தேவன் நேசிக்கிறார், பாவிகளை என்கிட்ட வாங்கன்றார் ஆண்டவர். ஆனால் ஒருத்தன் பெருமையாக இருந்தான்னு வைங்களேன், அவனை காடை ரிஜெக்ட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, என்ன வசனம்?
பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். கிட்ட கூட வராத, நீ வெளியே போ, தூரம் போன்றாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் கிருபை கொடுக்குறாரு. இந்த எலியாவை பார்த்து பாருங்க, இன்னைக்கு நம்ம லைஃப்ல இந்த தீர்க்கதரிசி கூட தப்பு பண்ணிட்டாரு. வெளித்தோற்றத்தை பார்த்து மயங்கிட்டார். தேவன் சொல்றாரு, மனுஷன் வெளித்தோற்றத்தை பார்ப்பான், அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஒன்லி ஒன் திங். கர்த்தரோ எதை பார்க்குறாரா? இருதயத்தில் மேட்டிமையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நீங்கள் எவ்வளோ டேலண்டடாக இருக்கலாம், எவ்வளோ குட் லுக்கிங்காக இருக்கலாம், யூ மே லுக் வெரி ஸ்பிரிச்சுவல், யூ மே சிங் குட் சாங்ஸ், கம் டு சர்ச், நீங்கள் நல்லா வர்ஷிப் பண்ணலாம், கடவுளை மினிஸ்ட்ரியெல்லாம் இன்வால்வ் ஆகலாம். அவங்க இருதயத்தில் மேட்டுமை இருந்ததுன்னா, பெருமை இருந்ததுன்னா, God has no other option but to reject you, resist you. உனக்கு அவரே எதிர்த்து நின்றுறார். தாவீது உள்ளத்தில் ஆண்டவர் அதை தான் பார்த்தாரு. அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தது. பாருங்க, இந்த தாவீது யுத்தத்துக்கு வரான். எதுக்கு வராருன்னா, ஒரு டெலிவரி பாயா வராரு, யுத்தம் பண்ணுறதுக்கு வரல. அவங்க அப்பா சொல்கிறாரு, எப்பா உங்கள் அண்ணங்கள்லாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க, 40 நாள் ஆச்சு, என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரில, இந்தா இதெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி ஒரு கழுத மேலே ஒரு பெரிய மூட்டை ஏற்றி அனுப்பி விடுறாரு. இவர் தாவீது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு பார்த்தா அப்போ கோலியாத் சேலஞ்ச் கொடுக்குறான், யார் என்னை யுத்தம் பண்ண முடியுன்றான். தாவீதுக்கு உடனே பாருங்க, இவன் தேவன் அறிந்த ஒரு மனிதன்ல, பார்த்த உடனே சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு எம்மாத்திரம் அப்படின்றான். ஏன்னா that was a man who knew God. தேவனை அறிஞ்சவன் தாவீது. அதுக்கப்புறம் அவன் பேசிட்டு இருக்கும்போது அங்கே எலியாப், தாவீதோட அண்ணன்ல, அவர் வராரு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 17 அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை பாருங்க. 1 Samuel chapter 17 verse 28. அந்த வசனம் எப்படியா சொல்லுது தமிழ்ல? எலியாப் எங்க தாவீது பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான். பாருங்க, இவரு தான் துணிகரமா இருக்கிறாரு. இவர் யார சொல்றாரு? தாவீதை பார்த்து சொல்றாரு, உன் துணிகரத்தையும் உன்னுடைய மேட்டுமையின் அறிவை எப்படி பேசுறான் பாருங்களேன். உன் கையில கொஞ்சம் ஆடு வச்சிருந்தியே, எங்க விட்டு வந்த நீ? பாருங்களேன், நக்கலா கிண்டலா பேசுறான் பாருங்களேன். கொஞ்சம் ஆடு மேய்க்கிறதானே உன் வேலை, அந்த வேலையை ஒழுங்கா செய்யாம இங்க என்னடா வந்த நீ? யுத்தத்தை பார்க்கறதுக்கு என்னடா வந்த? பாருங்க, என்ன ஒரு மேட்டுமை. பாருங்க, பெருமை உள்ளவங்க எப்பொழுதுமே மற்றவங்களை அற்பமா நினைப்பாங்க. எனக்குள்ள பெருமை இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும், செக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் ப்ரைட் இன் யுவர் ஹார்ட், நீங்க மற்றவங்களை அற்பமா நினைப்பீங்க, மற்றவங்களை அசட்டை பண்ணுவீங்க, மற்றவங்க ஷைன் ஆகிறது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. டேவிட் பாருங்களேன், அவன் யுத்தத்தை பார்க்கலாம் வரல, அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறார். அப்பா சொல்றார், தம்பி நீ போய் பார்த்துட்டு வாப்பான்னாரு. சரிப்பான்னு சொல்லி உடனே ஆடுகள்லாம் போய் ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு உடனே அப்பா கொடுக்குற எல்லா பொருட்களும் எடுத்துட்டு அண்ணனை வாழ்த்திட்டு போறதுக்கு விசாரிக்க தான் வந்தாரு. யுத்தத்தை பார்க்கலாம் வரல. பார்க்கும் பொழுது இந்த கோலியாத்தை பார்த்தோன்னே அவனுக்குள்ள ஒரு வெறி வந்துருச்சு. இவன் யாரா நம்ம சேனையை நிந்திக்கிறதுக்கு? நான் ஜீவனோட தேவனை சேவிக்கிறேனே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஒரு பக்தி வைராக்கியம் வந்துச்சு. அவன் பெருமை பிடிச்சவன் இல்லை, எலியாப் தான் பெருமைக்காரன். பாருங்க, அநேக நேரத்தில் அன்பானவர்களே, as young people we get into this show of attitude. I want to project myself, I want to get a lot of appreciation. நீ பாருங்க, சோஷியல் மீடியா இருக்குது பாருங்க, இந்த யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம், என்னெல்லாமோ இருக்கு. எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ வியூஸ் வருது. இட்ஸ் வெரி நேச்சுரல். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பிள்ளைங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர்ஷிப் சீடிஸ் தான் போட்டு, வர்ஷிப் இந்த யூடியூப்பில் தான் வர்ஷிப்ஸ் தான் பார்ப்பாங்க. அப்படியே கிட்டாரை வாசிச்சுட்டு மைக்கில் நின்று பாடினோடனே என் பையன் என்ன பண்ணுறான், அவனும் வீட்டில் ஒரு குச்செல்லாம் வச்சு கிட்டார் மாதிரி செட், ஒரு மைக் மாதிரி செட் பண்ணிட்டு, கிட்டார் ஒரு டாய் கிட்டார் எடுத்து செட் பண்ணிட்டு அப்படியே வாசிக்க வர்ஷிப் பண்ணுற மாதிரி. ஆனால் கேட்டா ஐ வாண்ட் டு பி மிஷனரின்றான். ஏன்னா ஆனால் இவருக்கு ஆசை என்னன்னா, அவன் பண்ணுறான் பாரு, அவனை மாதிரி நானும் என்ன பண்ணணும், ஸ்டேஜில் கிட்டார் வாசிச்சு நானும் ஒரு பெரிய வர்ஷிப் லீடர் ஆகணும். வர்ஷிப் லீடர் ஆகிறது தான் கரெக்ட், தப்பு கிடையாதுப்பா. ஆனால் சிறு வயது முதல் நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, we have this urge to be famous. We want recognition, we want appreciations, we want people to applause, கை தட்டணும், சூப்பர்ப்பா, லைக் கொடுக்கணும். பாருங்க, ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ நான் இந்த மெசேஜ் யூடியூப்லலாம் ரிலே ஆகிட்டு இருக்குது. ரொம்ப இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கிற ஒரு சுயம், ஒரு ஃப்ளஷ் என்ன பண்ணோன்னா, என்ன பண்ணோம், என்ன வீட்டுக்கு பண்ண எவ்வளோ பேர் வியூ பார்த்துருக்காங்க, என் மாம்சம் சொல்லும்.
இப்போ பாரு நீ எவ்வளோ பேர் வியூ பார்த்துருக்காங்கன்னு பாரு, எவ்வளோ பேர் லைக் கொடுத்துருக்காங்க பாரு, என்ன கமெண்ட் வச்சிருக்கேன். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்கிறது கரெக்டா இல்லைன்னா நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா? நீங்கள் என்ன உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வருது எனக்கெல்லாம் வராதுன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இயற்கையாகவே நமக்குள்ள ஒரு ஷோ ஆஃப் ஆட்டிடியூட் உள்ளுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமான்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கி காமிக்கல மெதுவா. அது வந்து உங்கள் தப்பு இல்லை, உங்கள் தப்பு இல்லை. தப்பு யாருன்னா நம்ம எல்லாருக்கும் அப்பா வந்தான் பார்த்தீங்களா, ஆதாம்னு ஒருத்தன், அவர் பண்ண தப்பு. பாருங்க, பிசாசு வந்து இங்க பாருங்க, we are talking about being an overcomer. பிசாசை ஜெயிக்கணும்னா do you know who is going to be an overcomer? Only the humble people are going to be there. My second point is stay humble. என்னோட first point என்னது? Know God intimately. My second point is stay humble. ஏன் தெரியுமா? இந்த பிசாசு எப்படி பிசாசானா, எப்படி பிசாசானா? பெருமைனால தான். ஏன்னா அவனுடைய மெயின் வீக்னஸே என்னதான்? பெருமை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் போது இந்த பெருமைன்ற ஒரு இன்ஜெக்ஷன் என்ன பண்ணிட்டான், ஆதாமுக்குள்ள மனுஷனுடைய பிளட் ஸ்ட்ரீம்குள்ள அனுப்பிட்டான். பெருமை. பெருமைன்றது அவனுடைய சரக்கு, இட்ஸ் ஹிஸ் ஸ்டஃப். அவனுடைய சரக்கு உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் அ ஃபைட். இன்னைக்கு பாருங்க, as young people நிறைய பேருக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் நிறைய வாஞ்ச வருது. ஆனால் என்ன வருது, ஒரு மைண்ட் செட்டு, ஐ வாண்ட் டு பிகம் பாப்புலர், ஐ வாண்ட் டு பி ஃபேமஸ், ஐ வாண்ட் டு ஷோகேஸ் மை டேலண்ட்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ். நத்திங் ராங், டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதான்னு சொல்லலை நான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதலாவது நான் சொன்னபடி ஆண்டவரை தேடணும். யூ நீட் டு ஃபைட் திஸ் ஈவில் நேச்சர் தட் ஸ்ப்ரிங்ஸ் அப். எனக்குள்ள என்னையே உயர்த்தி காண்பிக்கிறதுக்கு ஒரு சுய ஒரு டெவலுடைய நேச்சர் எனக்குள்ள செயல்படுத்து பாரு. அதை நீ தான் ஃபைட் பண்ணணும். உண்மையான பேட்டில் என்ன தெரியுமா? பிசாசை ஜெயிக்கிறது சாதாரண மேட்டர். நீ உன்னுடைய பெருமையை ஜெயிச்சிட்டீங்கன்னா போதும், அவன் ஒரு வாரத்தில் அவனை துரத்திடலாம். விஷயம் என்னன்னா, பிசாசை சாத்தானை ஜெயிக்கிறது முதலாவது நீ உன்னுடைய பெருமையை ஜெயிச்சிட்டீங்கன்னா சாத்தானை. பாருங்க, எலியாபு நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தான். he had the physique, he had the ability. அந்த முக கலை இருந்தது. he was a trained soldier, ஒரு வாரியர், எல்லாமே இருந்தது. கோலியாத்தை சந்திக்க பலன் இருந்துச்சா? அது இல்லை. எல்லாமே இருக்கு சார், பலன் இருக்கு சார், ஜிம் பாடி சார். ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் தெரியுமா சார் சொல்லுவான். ஏடா கோலியாத்தை போய் அடிக்க துணிச்சிட்டு இருக்கா? இவனும் அடிக்க மாட்டான். ஒருத்தன் வரான் பார், சின்ன பையன், அவனும் என்ன பண்ண மாட்டான், இவன் விடமாட்டான். பெருமை உள்ளவர்கள் மற்றவர்களை தேவன் பயன்படுத்தும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளுக்குள்ள ஏதோ சம்திங் வில் ஸ்டாப் தெம். செக் பண்ணிக்கங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இஃப் நோ, ஆஸ்க் காட் டு ஹம்பிள் யூ. ஆண்டவரே, எனக்கு ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்கிற மேட்டிமையை மேற்கொள்ள, பெருமையை அகங்காரத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து. டேவிட் பாருங்க, he was never bragging about himself. பாருங்க, ஒரு நாள் இவன் வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சான், ஒரு நாள் ஒரு கரடி வந்துச்சான். சிங்கத்தையும் கரடி அச்சு ஓட விட்டாங்க. அது வாயிலிருந்து ஆட்டுக்குட்டி எடுத்துட்டானா. சிங்கம் இவன் மேலே பாஞ்சுதான் பாருங்க, தாடியை பிடிச்சி அடிச்சானா. இது என்ன டிஸ்கோவா, இது என்னன்னு தெரியல எனக்கு. இவர் சொல்றாரு, இதெல்லாம் உண்மை, பைபிளில் போட்டிருக்குது. அவன் பொய் சொல்லியிருந்தானா கடவுள் பைபிளில் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாரு. நம்ம யாராவது பண்ணியிருந்தோம் வைங்களேன், சிங்கத்தை கொண்டுட்டு அப்படி சிங்கத்தை தலை மேலே காலை வச்சு அப்படி எடுத்து என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒரு கோட் போட்டு, சிங்கத்தை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். அது வேற, கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார், ஒரு பெரிய சாட்சியா சொல்லுவோம். ஆனா தாவீது அப்படிப்பட்டவன் கிடையாது. சிங்கத்தை கொண்டுட்டான், கரடை கொண்டுட்டான். யார்ட்டா சொன்னானா? சொல்லவே இல்லை. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. என்னன்னா, ராஜாவை கன்வின்ஸ் பண்ணாதான் இப்போ ராஜா என்ன யுத்தத்துக்கு அனுப்புவார். வேற வழியே இல்லைன்னு பொழுது தான் என்ன சொல்கிறேன் ராஜா கிட்ட, ராஜா நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு நாள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன், நான் சிங்கத்தை விரட்டினேன், சிங்கத்தை அடித்தேன், கரடியை வெட்டினேன், கொன்னேன். அதனால் இந்த பெலிஸ்தீன் அதை போல தான் இருப்பேன். இவன் சாட்சி கொடுக்குறேன், டெஸ்டிமனின்ற பேரில் ஏதோ ஒரு பிளாக்ல போடல அவன். ஐ ரியலி அப்ரிஷியேட் அன்பானவர்களே, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இந்த காலங்களில் இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ப்ரொஜெக்ட் who we are and what we have done and
வாட் இஸ் அவர் டேலண்ட், நம்மளுடைய என்னது அப்படின்றத நம்ம வெளிப்படுத்த தான் நம்ம ஆசைப்படுறோமே தவிர, தாவீதை போல அந்த தாழ்மை உள்ள இருதயம், டு ஸ்டே ஹிடன், யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கடவுள் எனக்கு போதும், தேவனுடைய பிரச்சனை எனக்கு போதுன்ற அந்த ஒரு இது பாருங்களேன். இப்போ தாவீது இவன் கோலியாத்தை கொல்றதுக்கு முன்னாடி அவன் லைஃப்பில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பா கூப்பிட்றாரு, என்னப்பா, இல்லைப்பா ராஜாவுக்கு கிட்டார் வாசிக்கிறதுக்கு ஆள் தேவையா, நீ கொஞ்சம் போகணுன்னு கேட்குறாரு. ராஜாவுக்கு கிட்டாரா? ஐயோ, நானே ஆடுகளுக்கு தான் கிட்டார் வாசிச்சு எனக்கு பழக்கம், நான் வாசிக்கிற கிட்டார் ஆடுங்களுக்கு தான் அது மேனு கத்தும், ராஜாக்கெல்லாம் நான் அப்பா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குது, நீ போ, ராஜா கூப்பிட்றாருன்னொன்னே பயந்து நடுங்கி போய் அவன் வாசிக்கிறான். வாசிச்சோடனே சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி போகுது. இவனுக்கே தெரில இவன் வாசிச்சா என்ன ஆகுதாங்க, சொல்லுங்கப்பா சத்தமா. பாருங்க அவனுக்குள்ள என்ன ஒரு, பாருங்க, ஹம்பிள் பீப்புள் கேன் ஓவர் கம் த டெவில். அவனுக்குள்ள இருந்த ஈவில் ஸ்பிரிட் ஆல இவன் கிட்டார் வாசிக்கும் போது என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. யூ சோ ஹம்பிள். இப்போ ராஜாக்கு வாசிக்கிற, ராஜாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறாரு, எப்பா உன் பையன் வந்து என் கண்களில் கிருபை கிடைச்சிச்சு, அவன் இங்கே இருக்கட்டும். உடனே தாவீதுக்கு ஒரே சந்தோஷம், ராஜாவுக்கு நான் இப்போ நம்ம இஸ்ரேல் நாட்டில் ஐ பிகம் அ ராயல் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே பெருமை. இப்போ என்னாச்சுன்னா யுத்தம் வந்துருச்சு, பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. உடனே ராஜா சொல்கிறார், உங்கள் வீட்டுக்கு போப்பா, நான் வந்து யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு உன்னை கூப்பிட்றேன். வீட்டுக்கு போனால் அப்பா என்ன சொல்கிறாரு, அதே கொம்பு எடுத்து கொடுக்குறாரு, எப்பா போய் ஆடுமே. ஹலோ, யார் தெரியுமா, நான் ராயல் மியூசிஷியன், அரண்மனையில் கிட்டார் வாசிக்கிறவன் தெரியுமா, என்ன ஆடு மேய்க்கிறதுலாம். இந்த ஒரு பந்தா, இந்த ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க அப்பா அப்படியாப்பா சரி, டக்குன்னு குச்சி எடுக்கிறான், அப்படியே ஆடு பாஷையில் மேன்றான், ஆடுகளை கூப்பிட்டு போய் திருப்பி மேய்க்கிறான். உடனே அப்பா கூப்பிட்றான், அப்பா நீங்கள் வாப்பா, உங்கள் அண்ணனுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா, எடுபடி வேலை பாரு. இந்த இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட அவனுடைய திறமைகளை பயன்படுத்தினா கூட, அவன் தாளந்துகளை பயன்படுத்தினா கூட, இவன் வாசிக்கிற கிட்டாரில் பேய் ஓடுது சார், பிசாசு ஓடுது, கொஞ்சம் கூட இந்த தலகணம் வரவே இல்லை. இன்னைக்கு we all fight with this, but what to do, we need to fight this. நமக்குள்ள கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிட்டோம்னா உடனே தலையில் ஏறிடுது, ஹெட் வெயிட் ஆகிடுதுல்ல, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஹெல்ப் மீ டு ஓவர் கம் திஸ். இதில் நீ ஓவர் கம் பண்ணாமல் பொல்லாங்கனை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இது பொல்லாங்கனுடைய சரக்கு, அவன் சரக்கை நீ வச்சுக்கிட்டு அவனை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்புக்கு போகிறான். யாக்கோபு 4 அதிகாரம் 6வது 7ஆம் வசனம் வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 4 verses 6 and 7. என்ன போட்டிருக்குன்னா, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 7ஆம் வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுதுங்க உங்களை விட்டு ஓடி போவான்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுனா என்ன? முதல் வசனம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவனுக்கு முன்பாக நீ கீழ்ப்படிந்திருப்பா, submit yourself to God in humility, then you resist the devil, then the devil will flee from you. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? God wants you to be an overcomer. If you need to be an overcomer, you need to stay humble. மூன்றாவதாக, இந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு இன்னொரு மனுஷன் ஒரு ப்ராபபிள் கேண்டிடேட்டா இருக்கலாம் நான் யோசிச்சேன். எனி கெஸஸ்? யாரு? ஜோசப். கோலியாத்தை கொல்லுவதற்கு முதல்ல சவுல் ராஜா ஒரு கேண்டிடேட்டா இருக்கலாம், அவனை பத்தி பார்த்தோம். ரெண்டாவது எலியாப் ஒரு கேண்டிடேட்டா இருக்கலாம், அவனை பத்தி பார்த்தோம். மூணாவது யாராவது இருக்கலாமா? எனி கெஸ்? யாரோ சொன்னீங்க? வெரி குட், ஜானத்தன். பியூட்டிஃபுல், கை தட்டலாமா கொஞ்சம்? ஏன் தெரியுமா? நீங்க 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் வருது. இப்போ நோட் பண்ணிக்கங்க, இப்போ எதுவும் பைபிள் படிக்காதீங்க, நான் சம்பவத்தை சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் யோனத்தான் ஒரு பயங்கரமான யுத்தம் செய்கிறாரு. எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க? கை தூக்கி பார்க்கலாம். படிச்சிருக்கீங்களா? ஓகே, கொஞ்சம் பேர். நான் சொல்லிடுறேன் அந்த இன்சிடென்ட்டை. இதே போல பெலிஸ்தியர்கள் அணி திரண்டு வந்துட்டாங்க. பைபிளில் நம்பர்ஸ் போட்டிருக்குது. 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள்,
கடல் மணல் அத்தனையாக காலாட்படைகள், ஒரு பெருங்கூட்டம் யுத்தத்துக்கு வந்து அணிவகுத்து நிற்கிறாங்க. இப்போ சவுல் தான் ராஜா. சவுல் கூட இருந்தது எவ்வளோ பேர் தெரியுமா? 600 பேர், 600 பீப்புள். அங்கே ரதங்கள் மட்டுமே 3000, குதிரை வீரர்கள் 6000, கடல் மணல் அத்தனையாக என்ன கூட முடியாத அளவுக்கு எதிரி காலாட்படைகள் நிற்கிறாங்க. இவன் கூட 600 பேர் தான் இருந்தாங்க. அதிலும் என்ன ட்ராஜடினா, யாருக்கிட்டையும் வெப்பன்ஸே இல்லை. சவுலுக்கிட்டையும் ஜோனத்தான் கிட்ட மட்டும்தான் வெப்பன்ஸ் இருக்குது. எல்லாம் பயந்து ஒளிஞ்சி கோலியாத் மாதிரியே கதை. அங்கேயும் போய் குகையில் ஒழிச்சிக்கிறாங்க. இது சம்பவம் இந்த தாவீது கோலியாத்து கதை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த கதை ரொம்ப ஃபேமஸ் ஆகல, ஆனால் ரொம்ப ஃபேமஸான கதை இது. கவனிங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு வீரம். என்ன ஆகுதுன்னா, யோனத்தானுக்கும் ஒரு திடீர்னு ஒரு வெறி வருது. ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான், அவன் உன்னோட பாடி கார்டை பார்த்து சொல்கிறான், வாடா இங்கே இருந்தால் ஒளிஞ்சிட்டு பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான், நம்ம எதிரிகளுடைய பாளையத்துக்கு போகலாம் வா அப்படின்றான். அவன் சொல்கிறான், சார் என்ன சார் அவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 2 பேர் என்ன, நீ வாப்பா அப்படின்றான். போகிறாங்க. ஒரு மலை மேலே ஏறி போனோம் எதிரியுடைய பாளையத்துக்குள்ளே. பார்த்தா 2 செங்குத்தான ஒரு பாறைகள் இருக்குது. அந்த பாறைக்கு நடுவில் என்டர் ஆகணும். யோனத்தான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு கொஞ்சம் பேரை வச்சோ அதிகம் பேரை வச்சோ ரட்சிக்கிறது அவருக்கு லேசான காரியம். எவ்வளோ பேருன்றது அவருக்கு முக்கியமே கிடையாது. யுத்தம் கர்த்தருடையது, நீ வான்றான். அப்போ அவன் சொல்கிறான், சரி சார் நீ என்ன சொல்றியோ அதை செய்கிறேன், போகலாம் வா. 2 பேர் ஒரு முழு படை தைரியமாக போகிறாங்க. யோனத்தான் சொல்கிறான் அவங்ககிட்ட, கர்த்தர்கிட்ட ஒரு சிக்னல் கேட்கலாம். நம்ம ஏறி போகும்போது அவங்க பார்ப்பாங்க, நம்மளை பார்த்து நீ அங்கே நான் வரேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம போக வேணாம், நீ வாயா மேலே அப்படின்னு சொன்னார்னா 2 பேரும் ஏறி போகலாம். அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற சிக்னல்லாம். ரைட் சார் நீ என்ன சொல்றியோ, ஓகே சல்யூட். உடனே போய் நிற்கிறாங்க, கையில் தவழ்ந்து போகிறாங்க, மலை ஏறுறாங்க. அங்கேருந்து பார்த்து சொல்கிறாங்க, ஏய் பாரா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க குகையில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராங்க பாரு அப்படின்னு கிண்டலாக பேசுகிறான் அவன். உடனே அங்கேருந்து ஒருத்தன் கூப்பிட்றான். என்ன சொல்கிறான்னா, நீ மேலே வா காட்டுறான் பாரு உனக்கு நான் யாருன்னு அவன் கூப்பிட்டான். உடனே ஜோனத்தான் சொல்கிறான், கர்த்தர் நமக்கு சிக்னல் கொடுத்துட்டாரு, வா 2 பேர் நம்ம போகலாம். ஆனால் அந்த சம்பவத்தை படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்க கைகளில் கால்களில் தவழ்ந்து அந்த மலை ஏறி போய் அங்கே சேர்ந்தாங்களாம். அங்கே போய் முதல் அடியில் 20 பேர் விழுந்தாங்களாம். விழுந்த உடனே அந்த ஹோல் கேம்ப், அந்த கேரிசன் ஆஃப் த பிலிஸ்டைன்ஸ் நடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஒரு பூமி அதிர்ந்தது. கர்த்தரால் உண்டான ஒரு பயங்கரம் அங்கே வந்துச்சான். எல்லாரும் ஒருத்தனை வெட்டி கன்ஃபியூஷன் வந்து எல்லாம் பயந்து எல்லாத்தையும் விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடனோட இவங்க துரத்துறாங்க 2 பேர். இப்போ சவுலும் அவன் கூட இருந்த 600 பேர் அங்கே இருக்கிறாங்க பாரு. அங்கே வாட்ச் டவர்லேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க நடக்கிறத. வாட்ச் டவர்லேருந்து ஒரு சிக்னல் வருது சவுலுக்கு, ராஜா எதிரிங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க ராஜா, ஒருத்தனை வெட்டிக்கிறான் ராஜான்றான். சவுலுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆச்சுடா, வா எல்லாரும் வாங்க கவுண்ட் பண்ணுங்க. எல்லாரும் இருக்கிறோமா பார்த்தா 600 பேர் தான் இருக்கிறாங்க. கவுண்ட் பண்ணி பார்த்தா 2 பேர் காணோம். யாரு? ஜோனத்தானும் ஆயுததாரியும் காணோம். உடனே சவுல் தெரிஞ்சிச்சு, என் மகன் வந்து போயிட்டான் அப்படின்ட்டு, வாங்க நம்ம எல்லாம் போய் யுத்தம் பண்ண போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் யுத்தம் பண்ண போகிறாங்க. யுத்தம் பண்ண போனால் பெலிஸ்தியர்கள்லாம் அடித்து விரட்டுறாங்க. கொஞ்சம் பேர் தான். இவங்க யுத்தம் பண்ணுறதை பார்த்து பயந்து ஒளிஞ்சிருந்தாங்க பாருங்க. எல்லாரும் கூட சேர்ந்துட்டாங்க. ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஆனால் சவுல் என்ன பண்ணுறாரு, ஒரு முட்டாள்தனமான ஒரு தீர்மானம். இது இந்த கதையில் இருக்குது. 1 சாமுவேல் 14 படித்து பார்த்துக்கோங்க. அவர் சொல்கிறாரு, என் சத்துருக்களை பழி வாங்குறது வரைக்கும் யாருமே இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடவே கூடாதுன்னு ஒரு ஆணையிடுறாரு. எல்லா ஜனங்களும் கேட்டாங்க. யோனத்தானும் அவன் ஆயுதத்தானையும் கேட்கல. இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட். என்ன ஆச்சுன்னா, ஒரு காட்டு பகுதியில் யுத்தம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்படியே காட்டில் பார்த்தா ஒரு தேன் கூட்டில் அப்படியே தேன் ஒழுகிட்டே இருந்துதான். ஜோனத்தான் வந்து அவன் கையில் வச்சுருந்த ஒரு கோல் எடுத்து அந்த தேனை தொட்டு அப்படியே அவன் கொஞ்சம் சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னே அப்படியே அவனுக்குள்ள ஒரு புது பலன், கண்கள்லாம் தெளிவடைஞ்சிருச்சான். உடனே என்ன பண்ணுறான்னா, அந்த வசனத்தை வாசிப்போமே. 1 சாமுவேல் 14 அதிகாரம் 27 வாசிப்போம். 1 சாமுவேல் சாப்டர் 14 verse 27. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அடுத்த வருஷம், அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் எங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டு இருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது யோனத்தான் தன் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். அடுத்த வசனம், இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருவின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால்
எத்தனை நலமாக இருக்கும், பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாக இருக்குமே என்றான். சரி கவனிங்க, நான் சொல்ல வர பாயிண்ட்டை கவனிக்க நல்லா. நான் கேட்குறேன் இப்போ கேள்வி, ஜோனத்தான் செஞ்சது கரெக்டா தப்பா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். கரெக்டா? நீங்கள் கேர்ள்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜோனத்தான் பண்ணது கரெக்டா தப்பா? ஏங்க நாங்கள் ஸ்கூலில் மிஸ்ஸு கேட்கும் போதே நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். இங்கே வந்து சொல்லுங்கம்மா யாராவது. எதுக்கு நம்ம ஏதாவது வாயை திறந்து சொல்லி? சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜோனத்தனுக்கு அவங்க அப்பா போட்ட ஆணை தெரியாது. அவங்க அப்பா இந்த மாதிரி ஆணை இட்டுருக்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டான், அவன் அந்த தேன்லேருந்து தேன் கூட்டிலேருந்து தேன் எடுத்து என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டான். இதில் வந்து அவனை ப்ளேம் பண்ணவே முடியாது. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், சார் உங்கள் அப்பா ஒரு ஆணை போட்டிருக்கிறாரு, சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அங்கே தான் ஜோனத்தானுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இடறிடுச்சு. என்ன சொன்னா, எங்கள் அப்பா எல்லாரையும் கலகம் பண்ணிட்டாரு, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரில. பாருங்க, நான் கொஞ்சம் தேனை சாப்பிட்டேன், என் முகம் என்ன ஆச்சு, கண் தெளிவடைஞ்சிருச்சு. பாருங்க, தவறாமல் தெரியாமல் செஞ்சது தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தர் சொல்லும் பொழுது உடனே ஜோனத்தன் என்ன பண்ணியிருக்கணும், ஐயோ சாரி, எங்கள் அப்பா சொன்னது எனக்கு தெரியாதே, யாராவது சொல்லியிருக்கலாமே முன்னாடியே. அப்படி பண்ணாமல் என் ரெண்டாவது பாயிண்டோட கண்டினியூவேஷன் தான் இது. மை மூணாவது பாயிண்ட்டு, ஜோனத்தன் ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி, ஆனால் அந்த கிருபையை அவன் இழந்துட்டான். காரணம் என்னென்னா, தன்னுடைய தகப்பனாருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்க அவன் தவறிவிட்டான். மை தேர்ட் பாயிண்ட் இஸ், who are those who will overcome the evil one? Those who submit to authority. அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவன் தான். பாருங்க, அன்னைக்கு யுத்தம் தொடரவே இல்லை. நீங்க இந்த சம்பவத்தை வேணா 1 சாமுவேல் 14 அதிகாரம் படிச்சு பாருங்க. கர்த்தர் அவங்களோட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா சாயங்காலத்தில் கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க, கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு. என்னன்னு சீட்டு போட்டு குளிக்க எடுக்கிறாங்க. சீட்டு யார் மேலே விழுந்ததுன்னா யோனத்தான் மேலே விழுந்தது. அப்போ சவுல் கேட்குறாரு, நீ என்ன செஞ்ச? இப்போ யோனத்தான் சொல்கிறான், நான் தேன் கூட்டிலேருந்து கொஞ்சம் தேன் எடுத்து சாப்பிட்டேன். அவன் சாப்பிட்டது தப்பு கிடையாது, ஆனால் he tries to justify himself. அவன் செஞ்சது தப்புன்னு யாரோ சுட்டி காட்டின பிறகு அப்பாவை குறை சொல்கிறான். அப்பா தான் ராஜா. என்ன நடந்திருக்கும் அநேகமாக நான் என்ன கெஸ் பண்ணுறேன், இவனால ஒரு பெரிய யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சது பாருங்க, இருதயத்தில் ஒரு பெருமை வந்துருச்சு. பெருமை வந்து எனக்கெல்லாம் தெரியும். நான் ரெண்டாவது பாயிண்ட்ல சொன்னேன், பெருமை பற்றி தான் பேசினேன். மூணாவது பாயிண்ட்ல ஐ ஸ்போக் அபவுட் ஷோ ஆஃப் ஆட்டிடியூட் இந்த செகண்ட் பாயிண்ட். இந்த மூணாவது பாயிண்ட்ல இன்னொரு விதமான ஒரு ஆட்டிடியூட், ஐ நோ எவ்ரி திங் ஆட்டிடியூட். என்னது? பெரியவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல, எனக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் ஓல்டு ஃபேஷன்டு. சம்டைம்ஸ் நல்லா கவனிங்க, நான் லாஸ்ட் டைம் இங்கே ப்ரீச் பண்ணும்பொழுது கேபிள் அண்ணா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, மைக்கேல் நீங்கள் இங்கே ப்ரீச் பண்ணும்போது ட்ரை டு அவாய்ட் வேரிங் ஜீன்ஸ், கொஞ்சம் ஃபார்மல் வேரில் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உடனே என்னது இது ஜீன்ஸ் போடுறது என்ன தப்பு இருக்குது, யூத் மீட்டிங் தானே அப்படின்லாம் யோசிச்சேன்னு வைங்களேன், கிறுக்கு பிடிச்சிக்க எனக்கும். அவ்வளோதான், பிசாசுகளை இடம் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காம சொல்கிறாங்களா பெரியவங்க, ஐயோ சாரிண்ணே, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜில் நான் ஜீன்ஸ் போட்டு கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு முதலே சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேண்ணே, எனக்கு தெரியாதுண்ணே, சாரி, எல்லாம் கவலைப்படாதப்பா, இங்கே கொஞ்சம் ஃபார்மல் வேரில் தான் நல்லாயிருக்கும். ஓகே ரைட்டு. பாருங்கள் தம்பி தங்கச்சி எல்லாம் கவனிங்க, சம்டைம்ஸ் நம்ம இந்த சர்ச்சில் வளர்கிறோம், சில சிஸ்டம்ஸ் இருக்கும், இங்கே யூத் லீடர்ஸ் இருக்கிறாங்க, உங்கள் டீம் லீடர்ஸ் இருக்கிறாங்க, யூத் லீடர்ஸ் இருக்கிறாங்க, சில சிஸ்டம்ஸ் எல்லாம் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் சொல்லலாம், என்னது இதெல்லாம் எதுக்கு? நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பைபிளில் போட்டிருக்குதா? என்னமோ பைபிளில் போட்டதெல்லாம் இவன் பச்சி முச்சி கிழிச்சு எல்லாத்தையும் கீழ்படிச்சது மாதிரி ஏதாவது ஒன்று இவனுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், இதெல்லாம் எதுக்கு செய்யணும், பைபிளில் போட்டிருக்கான்னு கேட்பாங்க. கேள்வி பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டீங்க. நான் சில பேரை சொல்கிறேன். ஆனால் பெரியவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா, முதியோர்கள் மூப்பர்கள் சொல்கிறாங்கன்னா, லீடர்ஸ் சில சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் சில சொல்கிறாங்கன்னா, இது எதுக்கு செய்யணும், இப்படிலாம் எங்கே போட்டிருக்குது பைபிளில், இதெல்லாம் தேவையே இல்லையே, இப்படிலாம் பேசாமல் அவங்க முதிர்ந்தவங்க அவங்க சொல்கிறதுக்கு சரி அண்ணே, சரி அக்கா, சரி டாடி அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டா உனக்கும் எனக்கும் எப்போதுமே ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனால் இது எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன எனக்கு சொல்கிறது, என்ன அந்த தேன் குடிச்சா என்ன பாரு, என்ன மாதிரி தண்ணி தெளிஞ்சிருச்சு பாரு, எங்கள் அப்பா எல்லாரும் கலகம் பண்ணிட்டாரு,
அன்னியோட போச்சு அவன் மேலே இருந்த அபிஷேகம். கோலியாத்தை பார்க்குறான், அவனுக்கு தைரியம் வரமாட்டேங்குது. பாரு, நான் என்னை பொறுத்த வரைக்கும் கோலியாத்தை அடிக்கிறத விட இவன் தன்னந்தனியாக போயிட்டு ஒரு படைக்கு விரோதமாக சண்டை போட்டான் பார்த்தீங்களா. இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட். பயங்கர வீரன் இவன் ஒரு பெரிய கரேஜஸ் ஃபெலோ. ஆனால் அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படியாமல் போனான் பாருங்க, அவன் மேலே இருந்த கிருபை போச்சு, அவன் மேலே இருந்த அபிஷேகம் போச்சு. கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவனை போய் ஃபேஸ் பண்ணக்கூடியதான ஒரு தைரியம், ஒரு கரேஜ், he lost it. If you need to resist the devil, if you need to overcome the evil one, you better submit to authority. Maybe you don't know, maybe you don't agree with them. Sometimes some leaders சொல்றது, நம்ம பாஸ்டர் சொல்றது, நம்ம சர்ச்சில் சொல்லி உனக்கு வர அக்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கலாம். தயவு செய்து வாயை திறந்து எதுவும் பேசிடாத. உன் ஆத்மாவை காப்பாற்றிக்கணும்னா சரின்ற ஒரு பணிவு, ஒரு தாழ்மை இருந்ததுன்னா கர்த்தருடைய கிருபை அபிஷேகம் இப்போ உன் தலைமையில் இருக்கும். பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவான், உன்னை பார்த்து நடுங்குவான். ஒரு அலையிலையா சொல்லாமா? இன்னைக்கு God wants to raise a mighty army of warriors who will overcome the evil one. பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு தேவனை அறிஞ்சிருக்கணும். தாவீதை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த யாருக்குமே வராத ஒரு தைரியம் வந்துச்சு அவனுக்கு. ஏன்னா தேவன் அறிந்திருந்தான், அவன் தாழ்மையா இருக்கிறான். விருத்த சேதனம் இல்லாத இவன் நம்ம தேவனை நிந்திக்கிறதுக்கு ஏமாத்திரம்னு ஒரு வெறி வருது அவனுக்கு. உடனே அவன் ராஜா கிட்ட கூட்டு போறாங்க. ராஜாட்ட கூட்டு போகும்போது அவன் யூஸ் பண்ற சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. 17 அதிகாரம் 32 வசனம் வாசிங்க பாருங்க. 1 Samuel chapter 7 verse 32 and verse 34. 32ல பாருங்க, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ணுவேன். இவன் சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன வார்த்தை? யுவர் சர்வெண்ட், நான் போய் பார்த்துக்கிறேன் ராஜா, என்ன அனுப்புங்க. அப்படி இல்லை, ராஜாக்கு இல்லாத தைரியம் இவருக்கு இருக்குது. ஆனாலும் யார் அவரு? ராஜா. ராஜா இவன் அவர் கிண்டல் பண்ணல பாருங்க. அவனை பார்த்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை உனக்கு, ராஜாவா நீ? அப்படிலாம் பேசல. இவனுக்கு தைரியம் வந்துருச்சு, இவனுக்கு வந்துருச்சுன்றதுனால அப்படிலாம் பேசல. ராஜா, ஐ எம் ஜஸ்ட் யுவர் சர்வெண்ட், உங்க அடியானாகிய நான், என்ன அனுப்புங்க, நான் போறேன். 34 வாசிங்க. அதே மாதிரி திருப்பியும் பாருங்களேன். 34th verseலையும் தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை. பாருங்க, இது என்னமோ இஸ் நாட் ஜஸ்ட் பிளேயிங் வித் வேர்ட்ஸ், ஏதோ ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணல, ஏதோ தாழ்மையா இருக்கிறத போல நடிக்கல. சில பேர் பாருங்களேன், தாழ்மையை போல நடிப்பாங்க. அப்படியே ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் அப்படின்வாங்க, நல்லமா பண்ணுவாங்க. சும்மா எக்ஸ்டர்னலா போடுற ஒரு மாயை. கடவுள் அதெல்லாம் பார்த்து மயங்கிட மாட்டாரு. ஹியூமிலிட்டி இஸ் இன் த ஹார்ட், இருதயத்தில் இருக்கிறது. இது வெளி தோற்றத்தில் யூ கேன் ஆக்ட் ஹம்பிள், பட் இட் ஈஸிலி ஷோ ஆஃப். நீ பெருமை பிடிச்சவன்றது தெரிஞ்சிடும். தாவீது சும்மா வாயிலே வார்த்தைகளோட விளையாடல, அவன் உண்மையிலேயே தன்னை ஒரு அடியானாக, ஒரு வேலைக்காரனாக தான் நினைச்சான். யுவர் சர்வெண்ட், உங்க அடியான் ஆண்டவரே, உங்க அடியான் நான், என்னை அனுப்புங்க, நான் போறேன். உன்னால முடியாதுப்பா. இல்லை ராஜா, உங்க அடியான், நாங்கள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினாருன்னு சொல்லிட்டு டெஸ்டிமனி கொடுக்குறான். உடனே ராஜா அவனை அனுப்புறாரு. ஒரு பெரிய வெற்றி வருது. பாருங்க, தாவீதோட லைஃப்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு இப்போ இவன் மேல ஒரு பொறாமை வந்துருச்சு. ஏன்னா திரும்பி வரும்பொழுது எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி பாட்டு பாடுறாங்க. நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போகும்போது, காலேஜில் இல்லை உங்கள் ஸ்கூலில் ஒரு நாள் கிளாஸுக்கு போகும்போது எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. உங்களுக்கு பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இங்கே பாருங்கள், பைபிளில் போட்டிருக்குது, இஸ்ரவேலின் பெண்கள் எல்லாம் பாட்டு பாடினாங்களாம். பசங்க பாட்டு பாடினாலே உள்ள டப்பா டான்ஸ் ஆடுது. நீங்கள் உள்ளே போகும்போது, வாய்ஸுக்கு சொல்கிறேன், கிளாஸுக்குள்ளே போகும்போது உங்கள் கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? டான்ஸ் ஆடிடாத உள்ள. ஆனால் தாவீது கொஞ்சம் கூட அவன் அசரவே இல்லை. இந்த பாட்டெல்லாம் பார்த்து அவன் மயங்கலை. அவனுக்கு தெரியும், என்னுடைய வெற்றியின் காரணம் தேவன் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த வெற்றிக்கு காரணம் என் திறமையோ, என் தாளந்தோ, என் பக்தியோ எல்லாம் கிடையாது. கர்த்தர் என் கூட இருந்தார். வெற்றிக்கு காரணம் யார் தான்? கர்த்தர். கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த பெருமை எண்ணம் வரவே இல்லை. அன்பானவர்களே, செக் யுவர் செல்ஃப். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் யூ நீட் டு லேர்ன் இன் லைஃப் இஸ் டு பி ஹம்பிள். தாழ்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பை நேச்சர் அது ஒரு துர்குணம். பிறக்கும் பொழுதே ஒரு சுபாவமாக, ஜென்ம சுபாவமாக நமக்குள்ளே வந்துருச்சு இந்த அடாமிக் நேச்சர்.
அதனால நம்ம தான் அதை ஃபைட் பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் யூ நீட் டு ஃபைட் இட். யூ நீட் டு ஆஸ்க் காட் டு செட் யூ ஃப்ரீ. ஆண்டவரை பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு கெஞ்சுறீங்களோ கதறுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். தாவீது பாருங்க, சவுல் இவனை கொல்லும்படியா இவனை காய்மகாரமாக பார்த்து இவனை கொல்ல நித்தமும் வகை தேடினான். 2 முறை இவன் கிட்டார் வாசிக்கும் போது 2 முறை ஈட்டி வச்சு தூக்கி எரிஞ்சான் பாருங்க. தாவீதுக்கு கர்த்தர் பாதுகாத்து அவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போயிட்டான், வனாந்தரத்தில் போய் மலைகளிலும் குகைகளிலும் அங்கே போய் தங்கி இருக்கிறான். ஆண்டவர் பாருங்க 2 முறை சவுல தாவீது கையில் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்குறாரு. கூட இருக்கிறவன் உஸ்பேத்தி விடுறான். என்ன சொல்றான், இந்த நாள் தான் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் நாளாக கொடுத்துருக்கிறாரு சொல்றான் இவன் தாவீது கிட்ட. இந்த நாள் அந்த மாதிரிலாம் தேவன் சொல்லவே இல்லை. இவன் சொல்றான் டைலாக், தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி சொல்றான். இவன் ஏற்றி விடுறான். இதை குறித்து தான் கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் உன்னை ரட்சிப்பாரு, ஒரே போடு அப்படின்னு சவுல் போட சொல்றான். தாவீது சொல்றான், ஸ்டாப், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே கை வைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பாருங்க, அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் அவனோட ரோபை கட் பண்ணிடுறாரு. பைபிளில் போட்டிருக்குது. அதை கட் பண்ண பிறகு தாவீதுக்கு அவன் கான்ஷியஸ் வாஸ் பாதரிங் ஹிம், மனசு அடிச்சுதான். என்னன்னா ரோபை கட் பண்ணிட்டான் பாருங்க. இவனை கொல்ல அவன் வகை தேடுறான். கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுத்தாரு, இருந்தாலும் அவன் கையை வைக்கல. இன்னொரு முறை அதே மாதிரி நடக்குது. அவன் படுத்திருக்கிறான், தூங்கி இருக்கிறான், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கிறவன் சொல்றான், தாவீது தயவு செய்து விட்டுருங்க, ஒரே குத்து. அவன் எந்திரிக்கவே மாட்டான். தாவீது சொன்னான், ஸ்டாப், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பாருங்க எந்த அளவுக்கு ஹி சப்மிட்டட். இதை தான் ஜோனத்தன் மிஸ் பண்ணிட்டான். அவன் ராஜா, இன்னைக்கு அசுத்தாவி தான் இருக்குது அவன் மேல, ஆனாலும் கர்த்தர் அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நான் என்ன ராஜா வாக்கிக்க மாட்டேன். ஒரு ரைட் டைம் வரும், கர்த்தரே என் பேரை உயர்த்துவார், என் தலையை உயர்த்துவார். அது வரைக்கும் நான் பொறுமையாக என்ன பண்ணிட்டு இருப்பேன், காத்துட்டு. I will submit to this king. Maybe he wants to kill me, I don't care, let him kill me. கர்த்தர் என்னை பாதுகாப்பார். நான் ஒரு போதும் என் கையை அவனுக்கு விரோதமாக நீட்ட மாட்டேன். இதை விட ரொம்ப சூப்பர் என்னன்னா, ஒரு நாள் ஒரு மெசஞ்சர் வந்து தாவீது கிட்ட சொல்றான், சவுல் காலி, யுத்தத்தில் இறந்துட்டான்றான். உண்மையிலேங்க நான் இருந்திருந்தா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ரபா 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 சொல்லிட்டு இருப்பேன் கண்டிப்பா. ஆனால் ஐ அம் ஜஸ்ட் அமேஸ்ட் அட் திஸ் மேன். அவன் அழுது வஸ்திரங்களை கிழித்து அழுது புலம்புறான். ஐயோ சவுல் பராக்கிரமசாலி, போயிட்டீங்களேன்னு அழுறான். அந்த அந்த ஒரு சங்கீதம் என்னை பொறுத்த வரைக்கும் தாவீது நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாங்க. The greatest psalm that he wrote is not in the book of Psalms. The greatest psalm is in the book of 2 Samuel chapter 1. அங்க அந்த சத்ரு மரித்திருக்கும் பொழுது அவனுக்காக புலம்பி ஒரு பாட்டு எழுதுறான் பாருங்க. That's great. That shows what a man this man was. He had a heart for his enemy. அவன் கொல்ல வகை தேடினா கூட தாவீது அவனை யாரா பார்த்தான்னா, இஸ்ரவேலில் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ராஜான்னு சொல்லி பார்த்தான். அந்த சப்மிஷன் கடைசி வரைக்கும் இருந்தது. அன்பானவர்களை, shall we learn from David? எத்தனை பேர் இன்னைக்கு இது கற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆமாவா இல்லைங்களா? நிச்சயமாகவே God is seeking for such passionate people. நான் 3 குறிப்புகளை சொன்னேன். If you want to overcome the evil one, number 1 என்னது? Know God intimately. Number 2, stay humble. Number 3, submit to authority. நம்ம லீடர்ஸ் என்ன சொல்றாங்க, தலைவர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, அதுக்கு கீழ்ப்படிந்திருப்போம். சம்டைம்ஸ் அம்மா அப்பா சொல்றது தவறாக கூட இருக்கலாம். ஒரு மேலே அது செய்ய தேவையில்லையேன்னு யோசிக்கலாம். நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க. பாவம் செய்ய சொன்னால் நீங்கள் செய்ய தேவையில்லை. கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா என்ன லீடர்ஸ் என்ன பாவம் செய்ய சொல்ல போகிறாங்க? இல்லை, பாவத்துக்கு மாத்திரம் எதிர்த்து நில்லுங்க, செய்ய தேவையில்லை. ஆனால் அவங்க கொடுக்குற ஆலோசனை ரொம்ப இரலவெண்ட்டாக இருக்கலாம் உனக்கு. ஆனால் இப்போ உனக்கு இரலவெண்ட்டாக இருக்கலாம். ஆனாலும் அதற்கு கீழ்ப்படிந்து உன்னை சப்மிட் பண்ணு. நிச்சயம் God will give you the power. God will give you the anointing to overcome the evil one. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938
221 7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.